துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாதம் கோச்சார ராசி பலனை பார்த்துடலாம். பொதுவாக இந்த கோச்சார ராசி பலனில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசி தான். ஏன்னா ராசிநாதனும் போய் 9ல் உட்காந்துருக்கிறாரு, சுபகிரகமான குருவும் போய் 9ல் உட்காந்துருக்கிறாரு. புரியுதுங்களா? ஓடினவனுக்கு 9ஆம் இடம் குரு அப்படி சொல்லுவாங்க. 6ல் இருக்கிற சனி ஆல்ரெடி நிறைய யோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் சனி வக்கரம் அடையும் போது அது பெருசா உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தராது. ஏன்னா குரு ராசியை பார்க்கறாரு. புரிஞ்சுங்களா? ராசியை குரு பார்த்து ராசிநாதனும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. லாபாதிபதி இந்த மாசம் 17க்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு. புரிஞ்சுங்களா? 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு. 5ல் இருக்கிற ராகு குரு பாக்குறாரு. புரியுதுங்களா? என்ன செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறாரே தவிர ஆல்ரெடி கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு விதமான யோகம்தான். சனி வக்கரம் உங்களுக்கு பெருசா யோகம்னு சொல்ல முடியாது. பொதுவா உங்களுக்கு தசாபுத்திகள் நெகட்டிவா இருந்தா கூட கோச்சார ராசி பலன் உங்களுக்கு பெரிய லெவலில் 85% வரைக்கும் உங்களை கண்டிப்பா தாங்கி பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது கோச்சார ராசி பலன். ஏன்னா 9ஆம் இடமான லட்சுமி ஸ்தானத்துல 2 சுபகிரகங்கள் சேர்ந்து குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா ராசியை பாக்குறாரு. உடம்புல தனி மெருகேறும் கண்டிப்பா. இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் துலாம் ராசிக்கு இந்த வருஷமே பொதுவா கொடுத்து வச்சது. அதுல துலாம் ராசி நம்பர் 1 கிரேட்ல இருக்கிறீங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா ராசியை பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயம்தான். நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். தசாபுத்திகள் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய வெற்றியெல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையான ஒரு கோச்சாரம் தான் இருக்குது. 6ல் இருக்கிற சனி வெற்றியை ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஆனா வெற்றி தான். 6ல் வக்கரமடைகிறவர் அவர் அங்கிருந்து தான் வக்கரமடைகிறாரு தவிர ஒரு மாயத்தோட்டம் தானே தவிர மோசம்லாம் கிடையாது. என்ன ராகுவோட டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதை குரு பாக்குறாரு. அது ஒரு பெரிய யோகம். 5ஆம் இடத்துல ராகு குரு பார்க்கலைன்னா குழந்தைகள் வழியில டிஸ்டர்பன்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் குருவோட பார்வை 9ஆம் இடத்து பார்வை ராகு சுபத்தன்மை படுத்திடும். புரிஞ்சுங்களா? அதனால ஆல்ரெடி கேது 11ஆம் இடத்துல இருந்து நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. என்ன லாபாதிபதி கேதுவோட சேர்றது 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு 13 நாளைக்கு நீங்க கொஞ்சம் ஒரு விதமான லாபத்துல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வருமே தவிர எல்லாமே சாதகமா தான் இருக்குது. கிட்டத்தட்ட கோச்சாரத்துல இந்த மாசம் மாசத்தோட பிற்பகுதியில மட்டும்தான் சூரியன் கொஞ்சம் அடி வாங்குறாரு. மற்றபடி சூரியனும் 2க்கும் 7க்கு உடையவர் 12ல் மறைகிறார். குடும்பத்துக்குள்ளார ஒரு சில வாக்குவாதங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் மறைஞ்சு சனியோட பார்வை பெறறதுனால குடும்பத்துக்குள்ளார ஒரு சில வாக்குவாதங்கள் வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதை மட்டும் நீங்க கேர் எடுக்கணும். ஏன்னா எந்த எல்லா கிரகமும் சாதகமா இருக்கும் போது எந்த இடம் நமக்கு வீக்குன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல. பார்க்கும்போது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அயன சயன போகத்தை கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால அந்த ஒரு விஷயம்தான். குடும்பத்துல கொஞ்சம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. சந்திராசிரமம் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சந்திராசிரமம். அந்த நாள்ல குடும்பத்துலதான் பிரச்சனை வரும். பெருசா வெளியில பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்துக்குள்ளார ஏன்னா குடும்பாதிபதி தான் 2க்கும் 7க்கு கூடியவர் 12ல் போய் மறைகிறாரு. அதனால சந்திராசிரமம் அன்னைக்கு எது வீக்கா இருக்கிறோ அந்த பிளானட் தான் பேசும். அதனால அன்னைக்கு சந்திராசிரமம் நடக்கிற அன்னைக்கு வாக்குவாதங்கள்ல குடும்பத்துக்குள்ளார தவிர்த்துக்கினா போறோம். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட ஏதாவது மனஸ்தாபம் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நீங்க அசம்படைக்கிட்டு போறது ரொம்ப நல்லது சந்திராசிரமத்து அன்னைக்கு. அதனால பிரச்சனைகள் எங்க வரும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அந்த இடத்த மட்டும் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா மற்ற எல்லாமே சாதகமா இருக்குது. 6ல் இருக்கிற சனி வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. 9ல் இருக்கிற குரு பாக்கியத்தை அள்ளி வழங்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? தைரிய வீரியஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு தைரிய வீரியஸ்தானத்துக்கு குரு பலன் நல்லாவே இருக்குது. புகழ் ஸ்தானத்துக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறாங்க.
அதனால புகழ்ல எந்தவித குறைச்சலும் இருக்காது. குடும்பத்துக்குள்ளார வர மனசாபத்தை நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த மாசம் மிகப்பெரிய சுப மாசம் தான். அதனால வெற்றி உங்களுக்கே. நன்றி, வணக்கம்.